பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆகுது. ஸோ 1 மந்த்தில் வந்து மேரேஜ் ஆன தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துலேருந்து என் பொண்ணை வந்து ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்கள் பிஸ்னஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மிரட்டலோட வந்து பண்ணியிருக்காங்க. 41 days அவங்க வீட்டில் இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து அவளை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கலாகவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ ஏதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க. நம்பி நாங்கள் பாரம்பரியமாக பண்ண தொழில், நாங்களும் பப்ளிக்கை நம்பி தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழிலை நம்பி நாங்கள் இருக்கோம். அதை வாழ்வாதாரத்தில் போய் கையை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமுமே ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்ணுறாங்கன்னா நான் பிஜேபி அப்படிங்கிறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. ஏன்னா என் தொழில் வந்து அப்படி, நான் அட்வொகேட்டு, நான் இப்படி தான் பண்ணுவேன்னு அவர் வந்து டேரிங்காக வந்து பண்ணுறாரு. அப்போ நாங்கள் இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? என் பொண்ணை 1 மாதம் வந்து அவ்வளோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் காணாதுன்னு சொல்லி எனக்கு வந்து கார் வேணும், தொழில் வந்து இப்போமே எழுதி கொடுங்க, இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டும் அவளை வந்து பண்ணியிருக்காங்க. டவுரியாக வந்து நகை, கேஷு நிறைய வந்து ஒயிட்லேயும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இந்த 1.5 கோடி ரூபா டிஃபெண்டர் கார் வேணும்னு புக் பண்ணிட்டோம். லேட் ஆகும்போது அதுவும் ஏன் லேட்டுன்னு சொல்லி அவ்வளோ டார்ச்சரு. என் பொண்ணை ஃபிசிக்கலாக ரொம்ப ஹராஸ் பண்ணிட்டாங்க. அவள் இங்கே வந்த உடனே நான் அன்கான்சியஸ் ஆகி காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்தேன் 5 days-ஆக. அதுக்கு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அங்கேயும் ஹாஸ்பிட்டல்லையும் ரெகுலராக கான்டாக்ட் பண்ணி நான் அங்கே சிசிடிவி வச்சுருக்கேன், எந்த மீடியா வந்து என்ன பண்ணிடுன்னு சொல்லி. எங்களுக்கு மீடியா தான் சார் சப்போர்ட்டு பப்ளிக்கு. ஏன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை வந்து நம்புகிறோம். அதனால தான் கவர்மெண்ட்டில் சிஎம் செல்லுக்கு வந்து நான் வந்து அனுப்புனேன். எனக்கு தமிழக முதலமைச்சர் வந்து இதுக்கு எனக்கு ஒரு பதில் வந்து எனக்கு தயவு செய்து பண்ணி கொடுங்க சார். நான் உங்களுக்கு மீடியா மூலியமாக ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். என் பொண்ணோட வாழ்க்கை எங்களோட வாழ்வாதாரம், இதுக்கு நீங்கள் முதலமைச்சர் வந்து எங்களுக்கு துணை நிற்கணும். நாங்கள் காவல்துறையை நம்புகிறோம். அதனால தான் நேற்று காவல்துறையிட்ட போய் நின்னோம். காவல்துறையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அதே இதெல்லாம் சொன்னேன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு அவளை மிரட்டல். எங்களை வந்து பிஸ்னஸ் நீ எழுதி கொடுக்கலன்னா உன்னையெல்லாம் வந்து நாங்கள் என்ன உண்டுன்னு பார்த்துருவோம். இதை கல்யாணம் தாலி கட்டி ½ an hour அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்டில் நின்று அவர் சேலஞ்ச் பண்ணார். உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரங்க முன்னாடிலாம் அவர் வந்து பண்ணார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பையன்கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ண வச்சுருக்காருன்னா, நீ காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ எவ கூடனாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சுருக்காரு.